மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். தமிழ்நாடு உடலுறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை பதிவகத்தின்படி சென்ற 102 நாட்களில் 100 பேர் இறந்த பிறகு உடல் உறுப்பு தானம் செய்துள்ளனர். அதில் ஏப்ரல் மாதத்தில் மட்டும் 11 பேர் தங்கள் உடல் உறுப்புகளை தானம் செய்துள்ளனர். மொத்த தானங்களில் 65% அரசு மருத்துவமனைகள் மூலம் நடைபெற்றுள்ளன. கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மூளைச்சாவு அடைந்த 42 வயதுடைய நபர் இந்த ஆண்டின் 100வது தானத்தை செய்துள்ளார். ஏப்ரல் 13 வரை 100 நன்கொடையாளர்களிடமிருந்து பெறப்பட்ட உறுப்புகள் மூலம் 317 முக்கிய உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள் செய்யப்பட்டுள்ளன. 2008இல் இத்திட்டம் தொடங்கியதிலிருந்து இதுவரை மொத்தம் 8569 அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேம்படுத்தப்பட்ட விபத்து சிகிச்சை நெட்வொர்க்கிங், நெறிமுறைப்படுத்தப்பட்ட மூளைச்சாவு சான்றிதழ் மற்றும் பொது மக்களிடையே அதிகரித்து வரும் விழிப்புணர்வு போன்றவைதான் தானம் செய்பவர்களின் எண்ணிக்கை ஆண்டுதோறும் சீராக உயர்ந்து வருவதற்கான காரணம் என்று சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைகள் அதிகரித்துள்ள போதிலும் இதயம், நுரையீரல் மற்றும் குடல் மாற்று அறுவை சிகிச்சைகளில் இன்னும் பின்தங்கிய நிலையே உள்ளது. ஒரு சிலர் தனியார் மருத்துவமனைகள் மட்டுமே இதயம் மற்றும் நுரையீரல் மாற்று சிகிச்சைகளை செய்கின்றனர். பொதுமக்கள் மத்தியில் ஏற்பட்டு வரும் உடல் உறுப்பு தானம் பற்றிய விழிப்புணர்வு மருத்துவர்கள் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் மத்தியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.